அக்கா அக்கா வா மல்லிகா. இப்ப என்னக்கா பண்றது? நான் கொலை பண்ணிட்டேனேக்கா. பாரு மல்லிகா, உன்னை போய் முதல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் சட்டப்படியா என்ன செய்யறதுன்னு யோசிக்கணும். முதல்ல நீ கொலை பண்ணிட்டேன்னு சொல்றது நிறுத்து. உன் மாமா உயிரை காப்பாத்துறதுக்காக அவன் தள்ளி விட்ட. அவன் கால் தவறி கீழே விழுந்துட்டான். கம்பி உடம்புல ஏறிடுச்சு. அவன் உயிரோட இருக்கானா செத்தானான்னு கூட நமக்கு தெரியாது. அதை விட்டுட்டு நீ என்னமோ கொலை பண்ணிட்டேன் நீயா கற்பனை பண்ணிட்டு வளராத. அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. போலீஸ் என்ன பிடிச்சிருமாக்கா? போலீஸ் வந்தா நான் பாத்துக்கிறேன். முதல்ல இந்த இடத்தை விட்டு போகணும். வா சீக்கிரம் வா. அக்கா சார், குணாவை தள்ளிவிட்டு கொலை பண்ண முயற்சி பண்ண அக்யூஸ்ட் பேரு மல்லிகா. அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்காக ரோந்து போயிட்டு இருக்கோம். அவ எங்கேயோ தப்பிச்சு போறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. எப்படி இருந்தாலும் இன்னும் 1 ஹவர்ல பிடிச்சிருவோம். ஓவர் சார். அந்த அக்யூஸ்டை பிடிக்காம விட்டுறாதீங்க, இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். குணாவுடைய ஆளுங்களால அவங்க உயிருக்கு ஆபத்து வரலாம். அதனால சீக்கிரமா அவங்களை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வைங்க. ஓவர். ஓகே சார், ஓவர். இப்படி வா. வா போலாம். என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு தப்பிச்சு போக பாக்குறியா? நீ அந்த குணாவை கம்பியில தள்ளி விட்டு கம்பி நெஞ்சல குத்தி முதுகுக்கு மேல நீட்டிட்டு நிக்குது. இப்ப அந்த குணா குத்து உயிரும் கொலை உயிருமா உயிருக்கு போராடிட்டு இருக்கான். நீ என்னடா தப்பு பண்ணது இல்லாம எஸ்கேப் ஆகி ஓட பாக்குறியா? ஐயோ சார், இல்ல, என் தங்கச்சி கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணல சார். கொலை பண்ண முயற்சி பண்ணல, அப்படியே 2 பேரும் தெரு தெருவா ஓடிட்டு இருக்கீங்க. இல்ல, முதல்ல என் தங்கச்சியை பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் தான் இருந்தேன். என்ன மாட்டிட்டனால அப்படி சொல்றியா? கான்ஸ்டபிள்ஸ், நீங்க 2 பேரும் போய் அந்த பொண்ணை ஜீப்ல ஏத்துங்க. ஓகே சார். அக்கா, என் தங்கச்சி அரெஸ்ட் பண்ண நான் விட மாட்டேன். குணாவை கொலை முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி உன் தங்கச்சி கிட்ட நீ இதை சொல்லியிருக்கணும். உன் தங்கச்சி தள்ளி விட்டவனை கம்பியில குத்தி சாகடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு கொலை முயற்சி செஞ்சவளை அரெஸ்ட் பண்ண வந்தா அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன்னு சொன்னா எப்படி? போலீஸ்ட முரண்டு பிடிச்சா என்ன ஆகுது தெரியுமில? சார், என் தங்கச்சி நிரபராதி சார். இவ திட்டம் போட்டெல்லாம் எதுவுமே பண்ணல. அது ஒரு விபத்து. குணா என் புருஷனை கொலை வெறியோட கையில கத்திய தூக்கிட்டு விரட்டிட்டு வந்தான். என் தங்கச்சி அவனை தள்ளி விட்டா. அவன் கால் தடுமாறி கம்பி மேல போய் விழுந்துட்டான். கம்பி அவன் மேல ஏறிடுச்சு. இது ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக நடந்த போராட்டம் சார். அந்த குணா ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல சார். அவன் பல வழக்குல போலீஸால தேடப்படுறவன். ஏற்கனவே 2 தடவை குண்டா சட்டத்துல உள்ள இருந்திருக்கான். 3 கொலை வழக்குல அவன் போலீஸால இப்பவும் தேடப்பட்டு இருக்கான். கொள்ள வழிப்பறின்னு பல கேஸ் அவன் மேல இருக்கு சார். அப்படிப்பட்டவனால என் புருஷன் உயிரே போயிருக்கும். அப்படிப்பட்ட கொல்லவெறி புடிச்சவன் கிட்ட இருந்து என் தங்கச்சி என் புருஷனை காப்பாத்திருக்கா சார். அவளை போய் நீங்க பாராட்டாம அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க. அவனை தேடுறது பிடிக்கிறது எங்க வேலை. அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு கோர்ட் இருக்கு. வளவலன்னு பேசாம ஒதுங்கிரு. இல்லனா எங்களை கடமையை செய்ய விடாம தடுத்துன்னு உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். சார், நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் தங்கச்சி நான் கைது பண்ண விட மாட்டேன். ஏங்க, அவங்க பேசிட்டு இருக்காங்க, பாத்துட்டு இருக்கீங்க. அவங்கள வேன்ல ஏத்துங்க. ஓகே சார். ஐயோ, இல்ல, விடுங்க. விடுங்க. அவளை விடுங்க. எடுன்னு சொல்றேன். நான் எந்த தப்பு பண்ணல. அவளை அடிச்சு சொன்னா கேட்க மாட்டேன் சார். சரி, என் தங்கச்சி நிரபராதி சார். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. வா சொல்றேன். அவளை விடுங்க. என் தங்கச்சி எந்த தப்பு பண்ணல. சொன்னா நம்புங்க. வா. விடுங்க. வந்து ஏறு. போல.
ஐயோ நான் சொல்ல கேளு கொஞ்சம் ப்ளீஸ் ஏ மல்லிகா வா அந்த பக்கம் மல்லிகா மல்லிகா வா அந்த பக்கம் வா மல்லிகா மல்லிகா ஏ ஆட மல்லிகா பாரு உட்காருன்னு சொல்றேன்ல மல்லிகா சூர்யா, இந்த உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் சரி உன்னை நான் விட மாட்டேன். என் பொண்ணு உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறது வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். பெங்களூர்ல பத்திக்கிறதா மட்டும் நான் உன்னை விட்டுருவேனா? டேய், எனக்கு அங்கேயும் ஆள் இருக்குடா. இப்ப என்கிட்ட நீ வசமா மாட்டிக்கிட்ட. உன்னை என்ன பண்ற பாரு. ಏಯ್ ನೀನ್ ನಜೆ ಮಾಡತ್ರ ಮಾಮೂಲ್ ಕೊಡಕೇಳು ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಮನೆ ಕಟ್ಟ ಬಿಡುದಿಲ್ಲ ಹೋಗೋ ಏಯ್ ಮೆಡ್ರಾಸಿಂದ ವಿಶ್ವಂ ಸರ್ ಫೋನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿರು ನಮಸ್ಕಾರ ಸರ್ ನಮಸ್ಕಾರ ನಮಸ್ಕಾರ ನಾಗಪ್ಪ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ ಸರ್ ಹೇಳಿ ಸರ್ எனக்கு ஒரு முக்கியமான உதவி நீ செய்யணும். அந்த உதவி தான் என் கௌரவத்தை காப்பாற்ற போகுது. அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதை எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணணும். சார் ನಿಮ್ಕೋಸ್ಕರ நான் ஏன் ಬೇಕಿದ್ರೂ ಮಾಡ್ತೀನಿ. இந்த பாரு நாகப்பா, சமூகத்துல நான் ரொம்ப கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் அன்பை வளர்த்த ஒரே பொண்ணு 5 பைசா பிரயோஜனப்படாத ஒரு பையன் வந்து லவ் பண்ணி கடத்திட்டு போயிட்டான். ಇವಾಗ ಅವರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಸರ್? அவன் இப்ப பெங்களூர்ல தான் பதுங்கி இருக்கான். என் பொண்ணு கூட தான் இருக்கா. ಖಂಡಿತ ಸಿಕ್ಬಿಡ್ತಾರೆ ಸರ್ ಅವರು. நகப்பா, தேடி கண்டுபிடிச்சா மட்டும் போறாது. அவனை அங்கேயே சமாதி பண்ணிட்டு என் பொண்ணு நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்தினா அதுவே போதும் எனக்கு. சார் ನೀವೇನ್ ಗಾಬರಿ ಮಾಡ್ಕೊಡ್ಬೇಡಿ. ನಿಮ್ಮ ಮಗಳನ್ನ ನಾನ್ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತೀನಿ சார். அட்ரஸ் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோ. சரியா? ஓகே சார். இந்த அட்ரஸ்ல தான் அவங்க 2 பேரும் இருக்காங்க. இப்பவே புறப்படு. நான் சொன்ன மாதிரி அவனை போட்டுட்டு என் மகளை காப்பாத்தி எங்கட கொண்டு வந்து ஒப்படைச்சிடு. சார் ನೀ ಹೇಳಿದ್ದಾರೆ ಆ ಹುಡುಗನ್ನ ನಾನ್ ಸಾಯಿಸ್ಬಿಡ್ತೀನಿ ಅಷ್ಟೇ சார். ಬಿಡಿ. நாகப்பா, நீ அந்த அட்ரஸுக்கு உடனே போற. ஓகே சார். அவன் இல்லன்னா அந்த இடத்த மாத்திர போறாயா? ಹೌದು சார். வாட்ஸ்அப்ல என் பொண்ணு போட்டோவும் அவன் போட்டோவும் அனுப்பி வைக்கிறேன் உடனே. ಆಯ್ತು சார், ಹಾಗೆ ಮಾಡ್ತೀನಿ. ಏಯ್ ಮೆಡ್ರಾಸಿಂದ ವಿಶ್ವಂ ಸಾರು ಹೌದು ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಬಾರೋ ಬಾ. இந்தாம்மா கையெழுத்து போடு. நான் கையெழுத்து போட மாட்டேன் மேடம். நீங்க எழுதிருக்கிற மாதிரி நான் உனக்கு கொலைகாரி கிடையாது. ஏய் போடுறி கையெழுத்த, வீணா அடிபட்டு சாவாத. நீங்க எவ்வளவு அடிச்சாலும் சரி, செய்யாத கொலைக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன். போடுறி கையெழுத்துனா எழுத்து பேசுற என்ன? போடுறி போடுறி கையெழுத்தன்னு சொல்றேன். நோ முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்க. போடுறி. ஏய் ஏதோ குடும்ப பொண்ணா இருக்கேன்னு மரியாதை பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கா கையெழுத்து போடுறி. என்ன ரொம்ப ராங்க பண்ற? போடுறி. எதுக்குமா கையெழுத்து போட சொல்றீங்க? ஏமா ஒரு அப்பாவி பொண்ணை மிரட்டி கையெழுத்து போட சொல்றீங்க? அநியாயமா தெரியல உங்களுக்கு? இவன் என்ன கத்தியாலியா குத்துனா? கையால் தான் தள்ளி விட்டா. தள்ளி விட்டதுல அவன் கால் தட மாதிரி கம்பி மேல போய் விழுந்துட்டான். இவன் எப்படி பொறுப்பாக முடியும் அதுக்கு? மல்லிகா மட்டும் தள்ளி விடலனா என் புள்ளைய அந்த படுப்பாவே கொலை பண்ணிருப்பான். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அண்ணி கொலைலாம் செய்யற அளவுக்கு கொடூரமானவங்க இல்ல. அவங்க கொலைகாரின்னு சொல்லி ஜெயில தள்ளிடாதீங்க. எங்க அண்ணன் உயிரை காப்பாத்தின தெய்வம் அவங்க. அம்மாடி, நீ கையெழுத்து போடாதம்மா. அந்த ரவுடி சாக வேண்டியவன். ஏன் அந்த ரவுடி பத்தி இந்த போலீஸ்க்கு தெரியாதாமா? எவடி அவ ஏன் புருஷனை குத்த உயிரும் கொலை உயிரும் ஆக்குனவ? யாரு நீயா? உனக்கு என்ன பெரிய சினிமா ஹீரோயின் நடப்பா? உன்னை இங்கேயே வெட்டி போடி போட்டு சமாதி பண்ற பாக்குறியா? ஏய், அவளை அடிக்கிற அடியில அவ இங்கேயே சுருண்டு விழுந்து சாகணும்.
எங்க அண்ணனை இந்த கதிக்கு ஆளாக்குனவளை நாங்க சும்மா விட்டுருவோமா? குறவளைய நெரிச்சு கிழிச்சிடுறேன் நானு. போகடி. ஏமா சொன்னா கேளுமா. என் பலம் என்ன தெரியுமாடி உனக்கு? கோஸ்மாலம் என் கையால அடிச்சால உருட்டு கட்டையால அடிக்கிற மாதிரி பொது ஜனங்களே எனக்கு உருட்டு கட்டை சுகுணான்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த கையால 3 கொலை பண்ணிருக்கேன். 4 பொண்ணுங்களை பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி துடிக்க துடிக்க சாகடிச்சிருக்க. அப்படிப்பட்ட பெண்ணா ஏன் புருஷனை சாகடிக்க பாத்தியா நீ? உன் உயிரை எடுக்கிறதுக்காக தான் நீ நாங்க இங்க வந்திருக்கோம். எங்க அக்கா வந்தா உன்னை சும்மா விட மாட்டான். அடச்சே எவடி உங்க அக்கா? ஏன் எதுக்கு வந்து நிக்க சொல்லுடி. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. ஏய் நான் தாண்டி இவளோட அக்கா. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ என்ன செய். நீ பெரிய ரவுடியா இருக்கலாம், ஆனா நான் இப்ப காளியா வந்திருக்கேன் உன்னை தம்சம் பண்றதுக்கு. உன் ரவுடித்தனம்லாம் என்கிட்ட செல்லாது. ஸ்டேஷன்ல பூந்து ஒரு ரவுடி கும்பல் என் தங்கச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போலீஸ்காரங்க சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இது என்னங்க நியாயம்? நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. கான்ஸ்டபிள், இது போலீஸ் ஸ்டேஷன்ல சந்தை கிடையா. முதல்ல எல்லாத்தையும் வெளியே அனுப்புங்க. அனுப்புங்க சார் வெளியே போங்க. அனுப்புங்கன்றல. போடி. ஏய் தப்பிச்சிட்டதா நினைக்காத. ஏன் மேலே கை வச்சிட்டல உன்னை பழி வாங்காம விட மாட்டேடி. இந்த சுகுணா யாருன்னு கூட சீக்கிரம் தெரிஞ்சுபடி. போடி. உன் உருட்டல் மிரட்டல்லாம் அப்பாவை கிட்ட வச்சுக்கோ. நான் தென்காசியில இருந்து வந்தவ, என்கிட்ட எடுபடாது. ஏய் ஹாஸ்பிடல்ல என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு ஒட்டுமொத்த குடும்பத்தை கருவா இருக்காம விட மாட்டேடி. ஏய் போடி முதல்ல. பாத்துக்க போங்க. ஏய் சொல்லுமா காலி பண்ணுங்க முதல்ல. போங்க போறமையா வித்யா. ஆமா இத பாருங்க, நானும் தென்காசி தான். நானும் நேர்மையா தான் நடந்துக்குவேன். உங்க தங்கச்சியை ஸ்டேஷன்ல விட்டுட்டு போங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன். என் தங்கச்சி அப்பாவி சார். இத பாருங்க, நான் முறைப்படி அவங்களை விசாரிச்சு உள்ள அனுப்புறதா வெளியில அனுப்புறதான்னு நான் முடிவெடுக்கிறேன். முதல்ல நீங்க 3 பேரும் ஸ்டேஷன் விட்டு போங்க. சார் நீங்க தென்காசிக்காரன்னு சொல்றீங்க. இத பாருங்கம்மா, நீங்க தென்காசியா இருந்தா சிவகாசியா இருந்தா எனக்கு என்ன? சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நான் நேர்மையா எடுப்பேன். கான்ஸ்டபிள், சார். 3 பேர் வெளியில அனுப்ப. எஸ் சார். மல்லிகா, மல்லிகா, நீ தைரியமா இரு. ஸ்ருதி, பாரியோட ஃப்ரெண்டுக்கு அண்ணன் ரொம்ப நல்லவரா இருக்காருல்ல. நாம தங்கறதுக்கு இடம் கொடுத்தது மட்டும் இல்லாம சமையல் செஞ்சு சாப்பிடறதுக்கு கூட எல்லா பொருளும் வாங்கி வச்சுட்டு சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே நாம அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆமா சூர்யா, நம்ம பாரிக்கு கூட நன்றி சொல்லணும். எங்க அப்பா கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்தி கல்யாணம் பண்ணி வச்சு பெங்களூர்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கறதுக்கு ஏற்பாடு வர பண்ணி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் மறக்கவே முடியாது. ஆனா பாரிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியலையே. அவருக்கு ஒரு கால் பண்ணி தான் பாரு. சரி, நான் பண்றேன். என்னாச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸ்விட்ச் ஆஃபா?
அங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. எங்க அப்பா வேற கோவக்காரரு. ஏதாவது எக்கு தப்பா நடந்திருக்குமோன்னு எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு சூர்யா. ஆமா ஸ்ருதி, ஒரு பக்கம் தாமரைக்கு மல்லிகாவோட பிரச்சனை, இந்த நேரத்துல நம்ம காதல சேர்த்து வைக்க பாரி உதவி செய்ய போய் அதனால உங்க அப்பா பாரி மேல கொலவெறியோட சுத்திட்டு இருக்காரு. நம்ம லவ் சேர்த்து வச்ச பாரிக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியல. போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. தாமரைக்கு வேணா ட்ரை பண்ணி பாரு. ஆ சூர்யா, யாரா இருக்கும்? யாரு யாருன்னு கேக்குறல? சூர்யா, யாருன்னு கேக்குறல? ಏಯ್, ಆ ಡೋರ್ ಕ್ಲೋಸ್ ಮಾಡು. ಏಯ್, பொண்ணையா கடத்துற? ஏன் நீ வெளிய ஆகணும்னா? தாமரை, இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையேம்மா. மல்லிகாவை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. காளிகாம்பா கோயில நீ நடத்தின பூசையால மல்லிகாவை பிடிச்சிருந்த அந்த புவனேஸ்வரியோட ஆவி அவளை விட்டு விலகிருச்சேன்னு சந்தோஷப்பட வேண்டிய இந்த நேரத்துல இந்த மாதிரிலாம் நடந்துருச்சேம்மா. அத்தை, இப்படி எல்லாம் நடக்கும் நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாவம் மல்லிகா, அவ மேல புவனேஸ்வரியோட ஆவி இறங்கி தாங்க முடியாத சித்திரவதையெல்லாம் ஏற்கனவே அனுபவிச்சுட்டா. இப்ப வேற அந்த குணாவை தள்ளி விட்டுட்டு கொலைகாரிங்கிற குற்றத்துக்கு ஆளாயிட்டா. சின்ன கஷ்டத்தை கூட தாங்க முடியாதவ அவ. அவளுக்கு போய் ஏன் இவ்வளவு பெரிய சிக்கலும் துயரமும் ஏற்படுதுன்னு எனக்கு புரியவே இல்ல அத்தை. மல்லிகா நிலைமை தான் இப்படின்னா என் புள்ள பாரிய பத்தி நினைச்சா அது வேற என் மனசை போட்டு உறுத்துதுமா. அவ என்ன ஆனா எங்க இருக்கான்னு ஒரு தகவலும் தெரிய மாட்டேங்குதேமா. அம்மா, எனக்கு அண்ணனை பார்க்கணும் போல இருக்குமா. அண்ணன் எப்பமா வரும்?
வேற எப்படிம்மா சொல்ல சொல்றீங்க? உங்க புருஷன் இங்க வரும்போது ஸ்பாட் அவுட்னு சொல்லிட்டு தான் தூக்கிட்டு வந்தாங்க. ஆனா உயிர் போகல. இப்போ அவர் குத்துயிரும் குழாயுரமா இருக்கிறாருன்னா